ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி செஞ்சோம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், பருப்பு புடலங்காய் கூட்டு, காலிஃப்ளவர் மிளகு வறுவல், அப்பளம். இது தான் நாங்கள் எப்படி செஞ்சோம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு அரை கப் அளவு பருப்பும் கழுவி சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, 2 புடலங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். புடலங்காவும் கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வெங்காயத்தில் பருப்பு கூட பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாதி வெங்காயம் தாளிக்கிறதுக்காக வச்சுக்கலாம் கட் பண்ணி. இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். இப்போ பருப்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். காய் பருப்பு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு குக்கரும் மூடிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். சைடில் சாப்பாடுக்கும் தண்ணி வச்சிட்டோம். இப்போ காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு ரெடி ஆகிடுச்சு, விசில் வந்துடுச்சு. இறக்கிட்டு காலிஃப்ளவரை வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பருப்பு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு தாளித்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு இடித்து போட்டுக்கிட்டோம். இது நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை எடுத்து அந்த பருப்பு கூட்டில் ஊற்றிக்கலாம். பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்டுக்கலாம். பருப்பு கூட்டு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் மிளகு வறுவல் செய்கிறதுக்காக இது கூட காலிஃப்ளவர் அந்த தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது கலந்து வச்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சிக்கலாம். அப்பளமும் பொரித்து ரெடி ஆகிடுச்சு. அதே எண்ணெயில் காலிஃப்ளவருக்கு தாளிப்பு கொடுத்து அதுவும் செஞ்சிடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அது வதங்கிடுச்சு. அது கூடவே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அந்த மசாலாவோட அந்த காலிஃப்ளவரை எடுத்து போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவரும் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்கிற மாதிரி. இப்போ அந்த மசாலா வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச லன்ச் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு பாருங்கள்.